பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது காயத்ரி கணேஷ். பொதுவா உலகத்துல உள்ள அத்தனை குழந்தைகளுக்குமே அவங்களோட பெற்றோர் அன்பை ஊட்டி வளர்க்குறாங்க. அவங்கள பள்ளிகளுக்கு அனுப்புறாங்க, அங்க அவங்களுக்கு அறிவை ஊட்டுறாங்க ஆசிரியர்கள். இதற்கெல்லாம் மேல அந்த அன்பும் அறிவும் இருந்தா மட்டும் அந்த குழந்தை சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமையை எட்டிட முடியுமா? அதுவும் இன்றைய காம்படிஷனான ஒரு வேர்ல்டுல அதுங்கிறது கொஞ்சம் சாத்தியமான விஷயம் கிடையாது. சோ அந்த குழந்தைங்களோட தனி திறமைகளை வெளிக்கொண்டு வருவது எப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமில இருந்து தொழில்நுட்ப இயக்குனர் திரு அருள் சுப்பிரமணியம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. நாம அவர்கிட்ட பேசி எந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதுங்களோட தனி திறமைகளை வெளிக்கொண்டு வரலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் வந்து அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை நேயர்களா இருந்ததுன்னா 64628270, வெளியூர் நேயர்களா இருந்ததுன்னா 044170777, செல் நம்பர் 9444901011, 9444901021. வெளிநாட்டு நேயர்களா இருந்தீங்கன்னா 00914425397017. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட தேவையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 36 நாடுகள்ல 900க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸை ஓபன் பண்ணி இன்றைக்கு வெற்றிகரமா ஒரு சர்வீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கல்வி மெத்தடை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நிறைய கல்வி பள்ளிகள் இருக்கு. சிபிஎஸ்இ இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, மெட்ரிக் பள்ளிகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து குழந்தைகளுக்கு வந்து அதோட எக்ஸ்ட்ராடனரியான தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு சேவையை ஆற்றிட்டு வரீங்கன்னு சொல்லலாம். அதை பத்தி சொல்லுங்க சார். தேங்க்யூ. முதல்ல நன்றி. பிரைனோ பிரைன் 2003 சென்னையில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னைக்கு வந்து ஒரு 36 நாடுகளில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ பிரைனோ பிரைனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு, அதாவது 4 to 14 இயர்ஸ், எல்கேஜியிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொணர்வதற்கான ஒரு களம், ஒரு பயிற்சி, அதுதான் பிரைனோ பிரைன். அது இந்த ஆற்றல்களை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கு நிறைய கல்விகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாலேஜ், அறிவை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அறிவை நிறைய வாயிலாக குழந்தைங்களை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பிரைனோ பிரைன் என்ன பண்ணுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அறிவு மற்ற பொதுவாக குழந்தைங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அறிவு. பிரைனோ பிரைன் என்ன கொடுக்குதுன்னா ஆற்றல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அறிவு அப்படின்றது நாலேஜ், ஆற்றல் அப்படின்றது ஸ்கில். அறிவு வந்து இன்னைக்கு வந்து நிறைய ரூபங்களில் கொடுக்குறோம், படிக்கிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அறிவு தான். ஒரு டீச்சர் வந்தோடனே அறிவை உட்புகுத்துறாங்க, குழந்தைங்க அதை படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க, அப்புறம் அதை மெஷர் பண்ணுறோம். குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் சொல்லிட்டு அந்த பரீட்சை வச்சு அந்த அறிவு வந்து புத்தகத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு அவன் படிச்சிருக்கான், உள்வாங்கியிருக்கான்றதை மெஷர் பண்ணுறோம். இது எல்லாமே அறிவு. இதை மெஷர் பண்ணுறது இது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். பட் ஆற்றலுக்குரிய விழிப்புணர்ச்சி நம்ம பெற்றோர்கள்கிட்ட இருக்கா, குழந்தைகிட்ட இருக்கான்னா அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுன்னு சொல்லலாம். ஸோ நாலேஜ் வந்து டு நோ சம்திங், ஒன்றை அறிந்து கொள்ளுதல் தான் அறிவு. ஆற்றல் அப்படின்னா அந்த அறிவை நம்ம வந்து வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஆற்றல்னா அந்த அறிவை பயன்படுத்துறது தான் ஆற்றல். ஸோ நாலேஜ் டு நோ சம்திங், ஸ்கில்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ நம்ம எங்கிட்ட நிறைய அறிவு இருக்கு, ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் எங்கிட்ட இல்லைன்னா நம்ம ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லிடுறோம். நிச்சயமாக. ஸோ அதனால இன்னைக்கு வந்து குழந்தைகள் கிட்ட ஒரு பூரண வளர்ச்சி அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள் முக்கியமாக என்ன ஒரு விஷயங்களை பார்க்கணும்னா, அறிவையும் கொடுக்குறோம், கூட ஆற்றலையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அப்படின்னா அவன் வந்து ஃபோன் எடுத்து பேசுனா அவனுக்கு பேச தெரியணும். வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தா அவங்க கிட்ட தன்னம்பிக்கையோட பேச தெரியணும். இப்போ வீட்டுக்கு யாராவது வந்து அந்த குழந்தை போய் ஒளியுதுன்னா அப்ப தன்னம்பிக்கை இல்லைன்னா அப்ப நம்ம அறிவு நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆற்றலை கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால பிரைனோ பிரைன் அந்த வகையில குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பிரைனோ பிரைன் ஃபோக்கஸ் பண்ற விஷயம் எல்லாமே ஆற்றல் தான். ஓகே சார். இப்போ முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து அந்த துறையில வந்து 1 or 2% தான் வந்து ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட தனித்திறமைகளை அவங்களாவே வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்திருக்காது. ஸோ இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து அறிவோட தான் பிறக்குது. அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த அறிவை வந்து அதிகப்படுத்தி அதோட ஆற்றல், அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதோட ஸ்கில்ஸை வந்து நம்ம எப்படி
டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை கருவுல உருவாகும் போதே நினைக்கிற ஒண்ணு. சோ ஓகே, ஆமா. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி சார் இந்த ஒரு நோக்கத்துக்கு நீங்க உட்படுத்தினீங்க? பெற்றோர்களுக்கு எப்படி இந்த நோக்கத்தை வந்து நீங்க உங்களோட இதுல தெரியப்படுத்தினீங்க? நீங்க பேசுறது நிறைய கேள்விகள் வருது. ஒண்ணு வந்து அதாவது இப்ப அந்த காலத்துல வந்து மக்கள் கிட்ட ஒரு நிறைவு இருந்தது. ஸோ அதனால ஒரு போதும் என்ற மனமே பெரியதுன்னு சொல்றதுலாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதனால அந்த நிறைவு இருந்தது. இன்னைக்கு வந்து சாதிக்கணும்ன்ற ஒரு தாக்கம், சாதிக்கணும்ன்ற ஒரு எழுச்சி நிறைய இருக்குன்னு சொல்லலாம். யூனோ அந்த குழந்தைய பார்க்கும்போதே எதிர்காலத்தில் என்ன ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனையே இருக்காது. ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட நீ பெருசான அப்புறம் என்ன ஆகும்னு கேட்கும்போது நம்ம அந்த சிந்தனையை கொடுத்துறோம், பாஸ் ஆன் பண்ணுறோம். அதனால அந்த போதும் என்ற மனமும் பெரிதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எழுச்சியும் நல்ல விஷயம். இதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அது ரொம்ப இயந்திரத்தனமாகவும் போயிடக்கூடாது. ஸோ பிரெயினில் அதை நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறோம். அந்த குழந்தைங்க வந்து ஐயோ நீ அறிவு ஆற்றல் அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து ஓடுன்னு சொல்லி இயந்திரத்தனமாக ஆக்குறது பிரெயின் கிடையாது. பிரெயினில் அந்த மன நிறைவுக்கும் மதிப்பு கொடுக்குறோம். மன நிறைவுக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம். பிகாஸ் பிரெயினில் என்ன சொல்கிறோன்னா ஈச் பர்சன் இஸ் யூனிக்னு சொல்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்த குழந்தை தான் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றோம். அதனால நீ அண்ணா கூட உன்னை கம்பேர் பண்ணி பார்க்காத, தங்கச்சி கூட உன்னை கம்பேர் பண்ணி பார்க்காத, உன்னுடைய தனித்திறமைகள் என்னன்னு நீ யோசிச்சு பாரு. ஸோ யூ ஆர் நாட் மென்ட் ஃபார் கம்பேரிசன் அப்படின்னும் போது அவங்ககிட்ட என்ன சிறப்பு இருக்குன்னு பிரெயின் கண்டுபிடிக்கிறோம். சில குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பா அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் பிரெயின் டீச்சர் அந்த குழந்தைகிட்ட வரும்போது வாட் இஸ் யுவர் எக்ஸலன்ஸ், உன்னுடைய சிறப்பு என்ன, அதை எப்படி கொண்டாடுவது. ஸோ செலிப்ரேட் யுவர் எக்ஸலன்ஸ். நான் என்னுடைய எக்ஸலன்ஸ் நான் கொண்டாடுறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு மனநிறைவு இருக்கும். என் எக்ஸலன்ஸை நான் கொண்டாடலைன்னா எங்க அண்ணாவை பார்த்து நான் அவர் அந்த மாதிரி இல்லைன்னு வருத்தப்படுவேன், என் தம்பியை பார்த்து நான் அப்படி இல்லைன்னு வருத்தப்படுவேன். ஸோ பிரெயினில் நீங்க சொன்ன விஷயம் அந்த மனநிறைவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த மனநிறைவோடு இன்னும் எப்படி நீ சிறப்பாக இயங்க முடியும் அப்படின்ற விஷயம் தான் முன்வைக்கிறோம். ரொம்ப நல்லது சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு அவங்களோட குழந்தைங்க கிட்ட இருக்கிற ஒரு சில திறமைகளை தான் வந்து அந்த குழந்தைங்க செயல்முறையை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு டான்ஸ்ல ஆர்வம் இருக்குன்னா அந்த குழந்தைய அவங்க பார்த்து கொண்டு டான்ஸ் கிளாஸ்ல சேர்ப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு திறமை தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட எவ்வளவு திறமைகள் வேணாலும் மல்டி பர்சனாலிட்டி இருக்கலாம். ஸோ அதை வந்து உங்ககிட்ட அந்த குழந்தை வரும்போது நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சார்? ஸோ பிரெயின் அதாவது என்னென்னா இந்த குழந்தைகளுடைய கற்றல் முறை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா பிரெயின் வந்து 4 to 14 இயர்ஸ், எல்கேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பொன்னான தருணம், அது ஃபார்மேட்டிவ் பீரியடுன்னு சொல்லலாம். ஸோ பிரெயின் என்ன பண்ணுறோன்னா அந்த குழந்தைங்களுடைய கற்றல் முறை, சில குழந்தைங்களுக்கு வந்து விஷுவல் பார்த்தாவே கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு பார்க்கணும், நீங்கள் சொல்கிறது மனசில் பதியாது. சில குழந்தைங்க ஆடிட்ரி, அவங்களுக்கு வந்து கேட்கணும், பார்த்தா கூட இது எனக்கு ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன் அப்படிவாங்க. ஏன்னா கேட்கும்போது அவங்க மனசில் நல்லா பதியும். இப்போ 5 புலன்கள் இருக்குது. இந்த 5 புலன்களையும் ஒரு புள்ளியில் குவிச்சோன்னா அதுதான் கான்சன்ட்ரேஷன். நான் பார்க்கறது கேட்கறது அது ரெண்டுத்தையும் குறித்து உணர்வது 3, 4வது ஸ்மெல்லு டேஸ்ட். இந்த 5 புலன்களையும் ஒரே புள்ளியில் குவிச்சோம் அப்படின்னா அதுதான் கான்சன்ட்ரேஷன். ஸோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து அந்த கற்பித்தல் முறை, சில குழந்தைங்களுக்கு they learn by seeing, சில குழந்தைங்க they learn by hearing, சில குழந்தைங்க they learn by feeling. ஸோ இந்த மாதிரி விதவிதமான குழந்தைகள் வருவாங்க. ஸோ பிரெயினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 தரப்பட்ட குழந்தைகளுக்கும், அதாவது சீயிங், ஹியரிங், ஃபீலிங், இந்த மாதிரி எந்த ஒரு விதமான ஒரு குழந்தைங்களுடைய லேர்னிங் மெத்தடாலஜி இருக்கோ, டீச்சரோட டீச்சிங் மெத்தடாலஜியும் ஆசிரியருடைய கற்பித்தல் முறையும் அது கூட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. பிரெயின் சிலபஸ் வந்து ரொம்ப ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்ரிச்டு சிலபஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் குழந்தை எப்படி இருந்தாலும், பார்த்து கற்றுக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, கேட்டு கற்றுக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, உணர்ந்து கற்றுக்கொள்கின்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, பிரெயின் சிலபஸில் அது பரிமளிக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய திறன்கள் எல்லாமே வெளியில் வரும். ஓகே, ஒரு குழந்தையாவே மாதிரி அந்த குழந்தை கூடயே பயணிச்சா மாதிரி நீங்க உங்களோட பதில் இருந்தது. இப்ப வந்து வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால், ஒரு குழந்தை இருந்தாலே சமாளிக்க அவங்களால முடியல, அந்த குழந்தைய பார்த்து கவனிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும்தான் ஒரு கடமையா இன்றைய பெற்றோர்களுக்கு அந்த சூழ்நிலை ஒரு ஏற்பட்டிருக்கு, அவங்களோட வேலைபளு காரணமாக, டென்ஷன் காரணமாக. ஸோ அந்த ஒன்று குழந்தையோ இல்லை அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சமாளிக்குங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவங்களோட தனித்திறமைகளை அதுல எங்கிருந்து கொண்டு வருதுங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும்.
உங்களோட நிறுவனத்துல ஒரு பிரான்ச்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு 10-15 குழந்தைங்களா எத்தனை அளவுக்குன்னு தெரியல, அந்தந்த கெப்பாசிட்டி பொறுத்து வைப்பீங்க. ஸோ ஒரு 5க்கு மேற்பட்டையோ இல்ல 10க்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒன்று சேரும்போது ஒரு குழந்தையும் ஒரு மென்டாலிட்டியில ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்கும். அவங்களெல்லாம் எப்படி ஒன்னா வந்து அவங்கள கேதர் பண்ணி அவங்க கிட்ட வந்து தனித்திறமைகளை கொண்டு வரீங்க சார்? கண்டிப்பா அதுதான் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் தனியாக தான் இருக்குது குழந்தைங்க, வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்குது, இல்லை 2 குழந்தை தான் இருக்குது. ஸோ 2 குழந்தை இருந்தாலும் ஆனால் இங்கே 15 குழந்தைகள் ஒரு பேட்சில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போது ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொருத்தர் கற்றுக்குறாங்க. ஸோ தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸஸ். ஸோ என்னுடைய சிறப்பு இன்னொரு குழந்தை பார்க்கும், இன்னொரு குழந்தையோட சிறப்பை பார்க்கும். அந்த சிறப்பை வந்து டீச்சர் வந்து ஓ வெரி குட், கரெக்டாக இப்போ நல்லா பண்ணுறியா, உன் கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்கன்னா ஓ நம்ம கையெழுத்து எப்படி இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைக்குள்ள ஒரு கேள்வி போகும். ஸோ அதனால் எல்லாரும் ஒன்று கூடும்போது அங்கே வந்து கற்றலுக்கான வாய்ப்பு இன்னும் பிரகாசமாகிறது. அதனால் நிறையா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. டீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட். பிரெயினில் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்லி கொடுக்கறதுல ஒரு பிரெயின் வந்து ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு மிக அருமையான ஒரு சிலபஸ் வச்சிருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஏன்னா 36 கண்ட்ரீஸில் எனக்கு இருக்குது, ஒரு 15 இயர்ஸ் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏன்னா சுமையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பிரெயினோட பாலிசி எப்படின்னா குழந்தையை எப்படி எம்பவர் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தையை எப்படி சாதனையாளராக ஒரு மேதையாக உருவாக்கணும் அப்படின்னா, இந்த வண்டு போய் மலர்லேருந்து எப்படி தேன் எடுக்குதோ அந்த மாதிரி. ஸோ வண்டுக்கும் வலிக்கக்கூடாது, மலருக்கும் வலிக்கக்கூடாது. ஸோ இல்லை நான் வந்து குழந்தைய சாதனையாளராக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கசக்கக்கூடாது. அப்போ அங்கே அந்த சைல்டுஹுட்டே அங்கே வந்து போயிடுது. நான் வந்து உன்னை படித்து பெரிய ஆளாக்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டி விட்டு அப்படின்னும் போது அது இம்சை, அஹிம்சை இல்லை அங்கே. ஸோ அதனால் பிரெயினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தெர் இஸ் நோ ப்ரெஷர் ஆன் த சில்ட்ரன், பட் அட் த சேம் டைம் வி சேலஞ்ச் சில்ட்ரன். ஓகே. ஸோ குழந்தைங்களை எவ்வளோ சேலஞ்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மோல்ட் ஆவாங்க. ஆனால் அந்த சேலஞ்ச் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அது ஒரு ரேப்போவோட ஒரு சுமூகமான உறவோடு பண்ணணும், ஒரு நேர்த்தியோடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். நிச்சயமா ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சாந்தி, சென்னையில இருந்து கால் பண்றீங்க. அருள் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு, நீங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ, பேசுங்கம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம். அருள் சுப்பிரமணியம் சார் சென்னையில இருக்கேன் சார். என் பையன் வந்து 9th படிக்கிறான் சார். மேத்ஸ் ரொம்ப டல்லா இருக்கான் சார். போட்டு பார்க்கலாம், ரிவிஷன் எடுக்கிறான், மறந்து போயிடுதுமாங்கிறான். ஸ்டெப் பை ஸ்டெப் 3 ஸ்டெப் ஆன பிறகு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதே எனக்கு மறந்துடுதுங்கிறான். ஸோ ரொம்ப கொஞ்சம் டைம் பண்ணி திரும்ப போட்டு பாருங்கன்னு அவங்க சார் சொல்றாரு. அதை என்ன திரும்பி போட்டு பார்த்தாலும் எனக்கு வரமாட்டேங்குதுமான்றது ஒரு லேசினஸ் ஆயிடுறான். அது ரொம்ப அதை அவாய்ட் பண்றோம். மேத்ஸ்னாவே ரொம்ப டென்ஷன் ஆயிடும். மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா பண்றான் சார், ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. மேத்ஸ் சோசியலா ரொம்ப டல்லா இருக்கான் சார். ரொம்ப எல்லா விஷயத்துக்கும் லேசினஸா இருக்கான். எழுந்திரிக்கிறது, படிக்கிறது எல்லாத்துலயுமே சோம்பேறித்தனமா இருக்கான் சார். கொஞ்சம் அவன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நீங்க சென்னையில் எங்க இருக்கீங்க மேடம்? சென்னை ஆலந்தூர் சார். சரி, நீங்க பிரெயின் பயிற்சி மையம் இந்த கீழே திரையில தெரியக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் கால் பண்ணி உங்க வீடு பக்கத்துல எங்க வந்து பிரெயின் சென்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணி வர ஞாயிற்றுக்கிழமையே அங்க போயிட்டு பயிற்சி மையத்துக்கு போய் பாருங்க, பேசுங்க. இப்ப 9th படிக்கிறாரு, அதனால கூடிய சீக்கிரம் இமீடியட்டா சேர்த்துருங்க. அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நீங்க சொல்ற லேசினஸ் எல்லாம் போயிடும். சாந்தி நன்றி. திரையில ஒரு நம்பர் வந்துட்டு இருக்கு, நானும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு 9380076555 9677071444 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மேலும் உங்களுக்கு தேவையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். என்னன்னா இப்போ நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்க அழகா ரொம்ப ஒரு விளக்கமான பதில் சொன்னீங்க. பொதுவா வந்து நம்ம வந்து எப்படி வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவங்களோட ஆசையை வந்து குழந்தைங்களுக்கு வந்து திணிக்க கூடாது அப்படின்னு சொல்றோமோ, இன்னும் ஒரு சைடு வந்து பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறது 4 பசங்க கூட பழகும் போதும் அந்த குழந்தைக்கு ஒரு தனித்திறமை இருக்கும். அதையும் தவிர ஒரு குழந்தை இன்னொரு விஷயத்துல வந்து ரொம்ப பிரைட்டா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அதுல ஆசை வந்து வீட்லயே அந்த விஷயத்த வந்து சொல்லுது, அது செஞ்சுக்கும் ட்ரை பண்ணி பாக்குது. ஆனா அந்த பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் உனக்கு சரிப்படாது, நீ ஆல்ரெடி இந்த இதுல பண்ணிட்டு இருக்க, இதையே நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதெல்லாம் உனக்கு கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல அணுகுமுறையா? இல்லை, அதாவது இந்த வயசுல பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சுத்தி இருக்கிற பெரியவங்கலாம் என்ன பண்ணணும்னா தட்டி கொடுக்கணும்.
அவ்வளவுதான். என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஏஜ். இது நம்ம வந்து 2 வயசுல இதுதான் இவன் ஸ்ட்ரென்த், இது இவன் வீக்னஸ் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ எவால்வ் ஆகிற ஸ்டேஜ். அதனால என்கரேஜ் பண்ணா போதும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபியர்லெஸ்னஸ் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. முன்னாடி வந்து பாம்பா எடுத்து கையில பிடிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க 5 வயசுங்கிறது. கண்டிப்பா அது வந்து இப்ப வந்து தட்டி வைக்கப்படுதுன்னு கண்டிப்பா. அதாவது ஒரு குழந்தை எந்திரிச்சு நீ மேல வந்து ஒரு வார்த்தை பேசு, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுனா ஒரு தயக்கம் வருதுன்னா அப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட பயம் இருக்கு. ஸோ அதனால குழந்தைங்க வந்து பயம் இல்லாம, ஸோ எப்போ வந்து ஒருத்தர்னால சிறப்பா இயங்க முடியும் அப்படின்னா அவர்கள் இயல்பாக இருக்கும்போது தான். தொடர்ந்து பேசலாம் சார். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பானுமதி, சென்னையில இருந்து கால் பண்றீங்க. அருள் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசலாம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு, நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். சோ எப்போ வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, நான் இயல்பா இருக்கணும். இப்போ நீங்க क्वेश्चंस கேட்டுட்டு இருக்கீங்க, இன்டர்வியூ பண்றீங்கன்னா நீங்க இயல்பா இருக்கணும். சோ உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தோ, என்கிட்ட தயக்கம் இருந்ததுன்னா நான் பேச நினைக்கிறது கூட மறந்து போயிடும். நிச்சயமா. அதனால பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் இயல்பாக இருப்பதற்கு ஒரு அதுதான் ஒரு ரியல் திங். அது எங்க இயல்பா இருக்கிறது அப்படின்னா வீட்ல இயல்பா இருக்க முடியும், ஸ்கூல்ல கிளாஸ்ல இயல்பா இருக்க முடியும், மேடைக்கு வந்தாலும் இயல்பா இருக்கணும். சோ எல்லா தருணங்களையும் எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு இயல்பா இருக்கணும். 10 மணிக்கு எக்ஸாம்னா இப்போ 9:30 இயல்பா இருக்கணும். சோ அப்போ அது எப்படி வரும்னா பயம் இல்லாததால தான் வரும். எப்போ பயம் இல்லாம இருக்கும்? ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சினா மட்டும். நீ நல்லா பண்ணு குட்டி, நீ பண்ணு, மார்க்கை பத்திலாம் நீ கவலைப்படாத. யூ டூ யுவர் பெஸ்ட், யூ ப்ரிப்பேர், ஹார்ட் ஒர்க் பண்ணு, படி, எவ்வளவு வேணா படி, நீ போ, மார்க்கை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு பயமே இருக்காது. எக்ஸாம் பார்த்து பயப்படவே மாட்டாங்க. ஆனா நீ பண்ணணும், 90 வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து நீ இதுல பண்ணணும், இதை பண்ணாதான் நீ பிரைஸ் வாங்குவேன், அதை பண்ணா தோத்துருவேன், இந்த லைன்ல போகாத, இது உனக்கு சரியா வராது, அப்படி எல்லாம் இதெல்லாம் பயத்தை விதைக்கிற விஷயங்கள். எனக்கு பயம் வரும்போது நான் இயல்பா இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும், நமக்கு இருக்கிற பொறுப்பு என்னன்னா குழந்தைகள் இயல்பா இருப்பதற்கு, குழந்தைகள் ஆக்சுவலா இயல்பானவர்கள் தான். ஆமா, குழந்தைய பொறுத்த வரைக்கும் இயல்பானவர்கள். நீங்க குழந்தை தூக்கி போடுங்களேன், சிரிச்சுட்டே கீழே வரும். நம்ம யாராவது அப்படி கையை தொடுவாங்களான்னு டவுட் தான் நம்மளால சிரிக்க முடியாது. அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஃபியர்லெஸ்ஸே கிடையாது. அவங்க they are fearless. ஃபியர்ன்ற ஒரு பயமே கிடையாது அவங்களுக்கு. அதனால அவங்க கிட்ட நம்ம பயத்தை விதைச்சிடறோம். ஸோ அதனால அப்ப என்ன ஆகுது, அவங்களால இயல்பா இல்லாம போயிடுது. இந்த பயம் பல தருணங்கள்ல பல மாதிரி வரும்போது அது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆயிடுதுன்னு சொல்லலாம். when they grow up, இந்த பயத்தான் ப்ரெஷர். ஸோ அதனால இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட எதுவுமே பண்ண வேண்டாம். let them be themselves. குழந்தைங்களாவே விட்டணும் அப்படின்றீங்க. they are individuals, they'll find their own course. இவங்க வந்து சும்மா அப்படி லெஃப்ட் ரைட் லெஃப்ட்ல போனா இப்படி இருக்கு, ஆமா லெஃப்ட்ல போனா இப்படி, ரைட்ல போனா அப்படி, நேரா போனா இப்படின்னு சொன்னா போதும். அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு தலைமை பண்பு வரும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி நீங்க இப்போ பேரண்ட்ஸ் பத்தி சொல்றதுனால நான் இந்த கேள்வியும் கேட்குறேன். இன்னைக்கு பேரண்ட்ஸ் தான் நிஜமாவே சொல்றேன், எப்படி வந்து டீச்சர்ஸ் வந்து பாதி நேரம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்றாங்களோ அவங்க நேரத்தை, அதை தவிர மிச்ச நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து பேரண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எந்த விஷயமா இருக்கட்டும் அவங்க பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடலாக வச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில நேரங்களில் வந்து எல்லையை கடந்து போய் அவங்களுக்கு அந்த பொறுமையே இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் சின்ன ஒரு குழந்தை வந்து பேசினா கூட அதை கேட்கறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு டைம் இல்ல. அவங்களோட பொறுமையை இழக்க வைக்குது. இதெல்லாம் வந்து நீங்க உங்களோட நிறுவனத்துல வந்து ஒரு குழந்தையை சேர்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் வராங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நீங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் ஏதாவது கொடுத்துட்டு அப்புறமா குழந்தையை சேர்த்துப்பீங்க, அதன் வழிமுறைகளை சொல்லுங்க. சோ பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 லெவல்ஸ் இருக்கு. ஒரு லெவல் வந்து 3 மாதம். So Brain Brain course is 10 levels. Each level is 3 months. வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ 2 மணி நேரம் தான் வகுப்புகள். ஸோ ஒரு குழந்தை வந்துட்டு பிரெயினோ பிரெயின்ல சேர்ந்தாங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை 2 hours கிளாஸ்க்கு வந்தா போதும். 3 மாசம் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் முடிக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு லெவல் முடியும் போதும் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இது மாதிரி பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி 10 லெவல் சொன்னேன். ஒரு குழந்தை இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு 30 மாதங்கள் ஆகுது, 2.5 வருடங்கள் ஆகுது. இந்த 2.5 ஆண்டுகளும் பெற்றோர்கள் எங்க கூடயே பயணிக்கிறாங்க. குழந்தை மட்டும் கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அவங்க முதல்ல வரும்போது ஒரு கவுன்சிலிங் இருக்கு. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா அந்த குழந்தை வந்து டெய்லி வீட்டில் 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணும். பிரெயினோ பிரெயின் படிக்கிற குழந்தை 2 மணி நேரம் கிளாஸ்க்கு வரணும். அப்புறம் வீட்டில் தினமும் 15 நிமிஷம் மட்டும் ப்ராக்டிஸ் செஞ்சா போதும். அப்போ பெற்றோர்களும் இந்த கோர்ஸ்ல பங்கு பெறுகிறார்கள். ஏன்னா வீட்டில் அந்த ப்ராக்டிஸ் பார்த்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா
பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸ்க்கு பொறுமை இருக்கும், பொறுமை இல்லாமல் இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப குழந்தை கிட்ட பிரச்சனை இருக்காது, ஆனால் அப்பா அம்மா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வச்சு பயத்தை உருவாக்கியிருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெஷர் போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிரெயினோ பிரெயின் டீச்சர் வந்து அந்த பேரண்ட்ஸ் கூட ஒரு சுமூகமான ஒரு உறவை வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாசூக்கா அவங்க கிட்ட என்னென்ன விஷயம் சொல்லணுமோ, குழந்தைங்க ஏன்னா 2 பேருக்கும் குழந்தை மேலே அக்கறை இருக்கு, அதுக்காக தான் வராங்க. ஸோ அதனால அந்த ப்ராசஸும் பண்றோம். ஸோ வி ஆர் ஆல்சோ டாக்கிங் டு பேரண்ட்ஸ். சில இடங்கள்ல பேரண்ட்ஸ்க்கு கவுன்சில் பண்றோம், சில இடங்கள்ல பேரண்ட்ஸ்க்கான நிறைய ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறோம். NLP ஒர்க் ஷாப், பேரண்டிங் ஒர்க் ஷாப்பு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பேரண்ட்ஸ் நாங்கள் மீட் பண்ணுறோமோ அவங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நாங்கள் சொல்லிடுறோம்னு சொல்லலாம். அது அவங்களும் அங்கீகரிக்கிறாங்க. தே கம் பேக் அண்ட் டெல் அஸ், இந்த விஷயம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் குழந்தைங்கிட்ட நிறைய மாற்றங்கள் பார்க்குறேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். சூப்பர் சார். நீங்க சொன்ன பதில் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்கிறது ஒரு பொக்கிஷம், ஒரு வரம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அந்த கிடைச்ச வரத்தை, ஒரு பொக்கிஷத்தை நம்ம அழகா பாதுகாத்து அதை சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனிதரா நம்ம கொடுக்கறது தான் நம்மளோட தலையாய கடமை பேரண்ட்ஸ்க்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய பேசின இன்னொரு விஷயம், ஒரு சொசைட்டியினுடைய ஆன்மாவே அந்த சொசைட்டியில குழந்தைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து தீர்மானித்து விடலாம். ஓகே, யூ கேன் ப்ரெடிக்ட் இந்த இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்தியாவில் குழந்தைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்றதை பார்த்தே சொல்லிடலாம். கண்டிப்பா. ஸோ அதனால அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஸோ குழந்தைங்க தான் நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி, வாட்டர் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ். பஞ்சபூதங்களோட சேர்த்து குழந்தையை நம்ம எடுத்துக்கலாம். Children are the best natural resources that we have. ஓகே, சூப்பர் விளக்கம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேரண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பேரண்ட்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் குழந்தைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டோ ஒரு வெறுப்பு எல்லாத்துக்கு காரணமே அது ஒரு பேரண்ட்ஸ் தான் குறிக்கும். இன்றைய காலகட்டத்தில் இப்போ நீங்க வந்து ஒரு 2.5 வருடங்கள் வந்து பயிற்சியை தொடங்குறீங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து 6 மாசத்துலேயே பிக்கப் ஆயிடும், இன்னும் சில குழந்தைகள் 2.5 வருஷம் ஆனா கூட பிக்கப் ஆறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்க்கிறாங்க, எழுத்த வீட்டுக்காரங்க சேர்க்கிறாங்க, என் சொந்தக்காரங்க சேர்க்கிறாங்கன்னு சொல்லி பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமியில் சேர்க்கிற பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரி ஒரு அட்வைஸை சொல்லுவீங்க? ஒரு குழந்தைய வந்து நீங்க இப்படி எதிர்பார்க்காதீங்க, 2.5 வருஷத்துக்குள்ளே எங்களால இந்த குழந்தைய மோல்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி கேரண்டி கொடுப்பீங்களா? இல்ல வெயிட் பண்ணுங்க, அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எங்களால வந்து ஒரு பயிற்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்களா சார்? கேரண்டி கொடுக்குறோம். கேரண்டி கொடுக்கும். ஆமா, கண்டிப்பா. அதாவது 14 ஆண்டுகள் முடிச்சு 15. ஏன்னா இப்ப நேயர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க வந்து கல்வி ஆல்ரெடி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நம்மளும் டீச் பண்றோம், இதெல்லாம் தவிர இது தேவையா? நம்ம தனித்தனியா கிளாஸஸ்க்குலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம், யோகா கிளாஸ் அனுப்புறோம், மெடிடேஷனுக்கு அனுப்புறோம், அது தவிர டான்ஸ் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், இவ்வளோ போற இந்த பட்சத்துல இந்த குழந்தைக்கு வாரம் ஒரு 2 மணி நேரம் திருப்பியும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்களால நம்ம குழந்தையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் கூட நிறைய பேரண்ட்ஸ் இருக்கும். சோ அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அது என்ன, எனக்கு பிரெயினோ பிரெயின்ல என் குழந்தையை சேர்ப்பதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். ஸோ பிரெயினோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, சில்ட்ரன் ஆர் எய்தர் லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட் ஆர் ரைட் பிரெயின் டாமினேட்டட். லெஃப்ட் பிரெயின் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தை படிப்பில் சுட்டியாக இருப்பார்கள். ரைட் பிரெயின் டாமினேட்டட் சில்ட்ரன் கெட்டிக்கார, ஒரு இன்டெலிஜென்ஸா இருப்பாங்க, புத்தி கூர்மை, கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு பக்கம் தான் அதிகமாக குழந்தைங்க பிரெயினை இயக்கிட்டு இருக்காங்க, இது லெஃப்ட் பிரெயின் ஆர் ரைட் பிரெயின். அந்த வகையில் பிரெயினோ பிரெயின் ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். நாங்க என்ன பண்றோம்னா, we are helping children to be so that they can use both sides of the brain. left brain dominated child வந்து ரைட் பிரெயினை டெவலப் பண்ணி இந்த 2 பக்க பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரைட் பிரெயின் டாமினேட்டட் லெஃப்ட் பிரெயினை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 2 பக்க பிரெயினையும் டெவலப் பண்ணும்போது குழந்தைங்க கிட்ட என்ன வரும் அப்படின்னா, என்ன கிடைக்கும்? உங்க குழந்தைக்கு பிரெயினோ பிரெயின் சேர்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன், லிசனிங் ஸ்கில்ஸ், மெமரி. ஸோ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு குழந்தை வந்துட்டு வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அனிதா, சென்னையில இருந்து கால் பண்றீங்க. அருள் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசலாம். அனிதா, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அனிதா லைன்ல இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து அனிதா வில்லிவாக்கம்ல இருந்து பேசுறோம். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு 4th படிக்கிறா. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கான், படிக்கிறது மட்டும்தான், மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் பிரைட்டா இருக்கான், ஆக்டிவாவே இருக்கான். ஆனா அந்த படிக்கணும்ன்ற மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறான். அதே குட்டி பாப்பா வந்து 4th படிக்கிறா. அவ படிக்கிறது கொஞ்ச நேரமா தான் இருக்கு, ஆனா அவ நல்லா படிச்சிடுறா, 80% மார்க் எடுத்துடுறா. அதனால அதர் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் கலந்துக்கிறா, இந்த டான்ஸ், பாட்டு இதெல்லாம். இவனுக்கு படிக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஆனா அது மட்டுமே ரொம்ப கஷ்டப்படுறான் படிக்கிறதுக்கு. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, இவங்களை என்ன பண்றது? சரிங்க.
அதாவது இப்போ 4th படிக்கிறது ரொம்ப ஈஸி, 7th படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதையும் பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே தளத்தில் பார்க்க முடியாது. அடுத்தது இவர்களோட திறமை வேற இருக்கும், அவங்களுடைய திறமை வேற இருக்கும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும் போதே அதில் ஒரு ஒப்பீடு இருக்கு, ஒரு கம்பேரிசன் இருக்கு. இது தவிர்க்க முடியாது, எனக்கு புரியுது. உங்க பார்வையில் இதை தவிர்க்க முடியாது. ஆனால் இதை நீங்க பேசக்கூடாது வீட்டில். இதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இவன் படிக்கிறான், இவன் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க, 4th படிக்கிறவங்க, 7th படிக்கிறது, படிப்புலேருந்து ஏதாவது வேறு ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா நீ படிக்கவே மாட்டேன்றே அப்படின்னு சொல்லி இந்த கம்பேரிசன் வேண்டாம். கம்பேரிசன் பண்ண என்ன ஆகும்னா, கம்பேரிசன் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் ஒரே மாதிரி 2 மொபைலை கம்பேர் பண்ணலாம், ஒரே மாதிரி 2 பேனாவை கம்பேர் பண்ணலாம், 2 குழந்தைகளை 2 இண்டிவிஜுவல்ஸை கம்பேரே பண்ண முடியாது. பிகாஸ் தேர் ஆல் இண்டிவிஜுவல். அதனால தான் இண்டிவிஜுவல்னு சொல்கிறோம். ஸோ அதனால் கம்பேர் பண்ண வேண்டாம். எனக்கு உங்கள் கவலை புரியுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோட்டிவேட் பண்ணுங்க, இன்ஸ்பயர் பண்ணுங்க, தட்டி கொடுங்க. உங்கள் குழந்தையோட பர்சனாலிட்டி என்னன்னு பாருங்க, என்ன கஷ்டப்படுறான், அதாவது படிக்க விருப்பம் இல்லையா, இல்லை படிப்பதற்குரிய திறன்கள் இல்லையா. படிக்க விருப்பம் இல்லைன்னா ஒரு ஆட்டிடியூட் பிரச்சனை. நம்ம ஏன் அது வருது, நான் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் அவன் படிக்க மாட்டேன்றான், நான் திட்டுறதுனால தான் அவன் படிக்க மாட்டேன்றான், நான் அவனை கம்பேர் பண்ணுறதுனால தான் படிக்க மாட்டேன்றான் அப்படின்னு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இல்லை நான் திட்டுறதே இல்லை, நான் அவனை கண்டிக்கிறதே இல்லை, நான் மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ ரொம்ப மோட்டிவேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விடுங்க. ஸோ அவருக்கு அந்த 7th தானே படிக்கிறாரு, பாருங்க எங்க நாட்டம் போகுது என்னன்னு பாருங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அது படிப்பதற்கு விருப்பம் இல்லைன்னா, படிப்பதற்குரிய திறன் இல்லைன்னா, கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, எஃபர்ட்ஸ் போடுறாரு, ஆனால் மறந்துடுறாருன்னா அப்போ மெமரி பவர் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இல்லை கான்சென்ட்ரேஷன், அவன் படிக்கணும்னு உட்காருறான், ரொம்ப சின்சியரான பையன், ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ என்ன விஷயம்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களாலே ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நான் கூட உட்காந்தா படிக்கிறான் அப்படின்னா அது அந்த ப்ராசஸ் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கறது ஒன்று, இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பிரெயினோ பிரெயினில் உங்கள் குழந்தைய சேர்த்து விட்டுருங்க. பிரெயினோ பிரெயினில் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ், அது ஒரு புதிய சூழலை உங்கள் குழந்தைக்கு உருவாக்கி கொடுக்குறீங்க. ஒரு மோட்டிவேட் பண்ண ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட். ஸோ உங்கள் குழந்தை இப்போ 7th படிக்கிறாரு, ஒரு நல்ல டைமில் வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் 9th படிக்கிறதுக்குள்ளே 10th 10 லெவல்ஸ் முடிச்சிருவார். ஸோ 10th 10 லெவல்ஸ் முடிச்சிட்டாரு அப்படின்னா 10th உங்கள் குழந்தை மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பிரெயினோ பிரெயின் வீடு பக்கத்தில் எங்கே சென்டர் இருக்குன்னு சொல்லி திரையில் தெரியக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வீடு பக்கத்தில் எங்கே சென்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையே அந்த சென்டருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட பேசி பாருங்கள், குழந்தைங்க கிட்ட பேசுங்க. உங்களுக்கு பிரெயினோ பிரெயின் எந்த அளவுக்கு உதவி பண்ணும், நீங்கள் உங்களோட கவலை டோட்டலாக மாறிடும். நன்றி அனிதா. அகைன் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம் சரளா. சரளா வணக்கம். பெங்களூர்ல இருந்து கால் பண்றீங்க, அருள் சுப்பிரமணியம் சார் கிட்ட பேசுங்க. பேசுங்க சரளா. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் எங்க பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஐசிஐசி படிக்கிறது. சரிங்க. அவன் மொபைல் மற்ற டிவி இந்த மாதிரி ரொம்ப பாக்குறது, படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல. நம்ம சொன்னாலும் பேரண்ட்ஸ் மேல ரொம்ப இது பண்றது, கோவப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சார். அதுக்கு எந்த மாதிரி நாங்க சொல்லணும், எப்படி படிக்க வைக்கணும்? அவனுக்கு படிப்பு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டு இருக்கு இப்போ. சரிங்க, ஓகே. நல்ல நாங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு அந்த மாதிரி இல்ல கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல எங்கன்னா இருக்குங்களா சார்? அதுக்கு நான் இப்போ எல்லாமே சொல்றேன் மேடம், நீங்க டிவி தொடர்ந்து பாருங்க, நான் சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு தலையாய பிரச்சனைன்னு சொல்லலாம். எல்லா குழந்தைங்களும் டீனேஜர்ஸும் மொபைலில் இருக்காங்க, டிவி பார்க்குறாங்கன்றது இது நேச்சுரல் தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு 7 மணி நேரம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, 10 to 5 ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு இதுக்கு காரணம் நாம தானே சார். நம்ம தான் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு தே நீட் சம்திங், டெஃபினெட்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். காலையில இருந்து படிச்சுட்டு அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்வரன்மெண்ட், 10 to 4 ஸ்கூல்ல ரெஸ்ட்ரிக்டட் என்வரன்மெண்ட். அங்க அவன் போய் அப்படிலாம் இருக்க முடியாது. வீட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஹி ஹஸ் டு லெட் லூஸ் இல்லையா, ஃப்ரீ ஆகணும். ஸோ வீட்டுக்கு வந்த அப்புறமும் இப்போ தான் ஸ்கூல்ல இருந்து வந்த 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகுது, திருப்பி புக் எடுனா அது வீடு இன்னொரு ஸ்கூல் ஆயிடும். அதனால குழந்தைங்க அது சரி என்ன சார் பண்றது அப்படின்னா, ஒன்று வெளியில போய் விளையாடலாம், என்ன இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இல்லை வெளியில போய் சைக்கிள் ஓட்டலாம், இல்லை வெளியில போய் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, ஒரு செஸ் விளையாடலாம், அது மாதிரி ஏதோ கேரம் போர்டு, ஏதாவது ஒரு விஷயம். அவர் இல்லை பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்போ மொபைல் மேல நாட்டம் போகாது. நீங்க திருப்பி படின்னு சொல்லும் போது தான் அவர் படிக்கிறது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு தேடும் போது தான் மொபைல் கண்ணில் படுது, டிவி கண்ணில் படுது. ஸோ அதனால
இது வந்து ஃப்ரீ டைம் அப்படின்னு விட்டுருங்க. ஓகே, படிக்கணுமே சார், படிக்காம இருந்தா என்ன பண்றதுன்னா, நான் என்டையர் ஈவினிங் சொல்லல, ஒரு 45 மினிட்ஸ், ஒரு ½ an hour அவருக்கு வந்து ஃப்ரீ டைம் சொல்லுங்க. டூ வாட் யூ வாண்ட்னு சொல்லுங்க. ஸோ மொபைலை பார்க்கறதா பார்க்க சொல்லுங்க, டிவி பார்க்கறதா பார்க்க சொல்லுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மொபைலை ஒரே விஷயம், மொபைல் தொடாதுன்னு சொன்னா கண்டிப்பா தொடுவார். பார்க்காதன்னு சொன்னா அது மேல இன்னும் விருப்பம் ஜாஸ்தியாகும். டிவி பார்க்கவே கூடாதுன்னு சொன்னா டிவி பார்த்தா என்னன்னு தோணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்க்காதன்னு சொல்றத நிறுத்திடணும். நீ பாருமா, எவ்வளவு நேரம் பார்க்குற பாரு, 20 மினிட்ஸ் பார்க்குறியா, ½ an hour பார்க்குறியான்னு கேட்கணும். 20 மினிட்ஸ் பார்க்குறியா, ½ an hour பார்க்குறியா, நீ பாரு அப்படின்னு சொல்லணும். அம்மா டிவி பார்க்க வேணான்னு அப்ப பாருங்களேன், 15 நிமிஷத்துல டிவி ஆஃப் பண்ணிடுவாரு. முதல் நாள் வேணா நீங்க சொன்னீங்களேன்னு வீம்புக்காக 30 மினிட்ஸ் பார்க்கலாம். நீங்க எப்ப வந்து டிவி பார்க்காத, அந்த நோட்டை தொடாதன்னு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தொடணும்னு தோணும். ஸோ அதனால allow them, give them freedom. ஒன்னு கண்டம் பண்ணாதீங்க, மொபைல பார்க்கறதுக்கோ இல்ல டிவி பார்க்கறதுக்கோ அலோவ் பண்ணுங்க. ஆனா ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இது ஒரு ½ an hour டைம் இது, ஏன்னா நீ ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும். அவருக்கு பிரச்சனை இருக்கு, அவர் ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா, படிக்கலன்னா அங்க ஸ்கூல்ல போய் யாரு திட்டு வாங்குறது? அதனால குழந்தைக்கு, எல்லா குழந்தைங்களுக்குமே ஸ்கூல்ல போய் நல்ல பேர் வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, பெரிய எண்ணம் இருக்கு. ஆனா வீட்டுல வந்து நம்ம திருப்பி ஸ்கூல் மாதிரி நடக்கிறதுனால ஐ டோன்ட் கேர் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு போயிடுறாங்க. இஃப் யூ கிவ் them freedom, they will actually become responsible. ஓகே, ஃப்ரீடம் கொடுத்தாதான் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், லெட் கோ பண்ணணும். ஓகேடா, உன் இஷ்டம்டா, நீ எவ்வளவு நேரம் படிக்கிறியோ, கோவத்துல சொல்லக்கூடாது, நீ எவ்வளவு நேரம் வேணா மொபைலை பாரு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையாகவே யூ ஹேவ் டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசலாமான்னு சொல்லணும். குறிப்பா அம்மாவோ அப்பாவோ யார் அந்த டைம்ல இருக்கீங்களோ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா யூ கேன் ஒரு குழந்தை உங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் என்ன ஸ்கூல்ல நடந்ததுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க முதல்ல கேட்கணும், குழந்தை பேசுறதை கேட்டாதான் நீங்க குழந்தைகிட்ட நீங்க சொல்றத குழந்தை கேட்கும். நிச்சயமாக சார். அந்த தளங்கள் எல்லாம் நீங்க உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். பெங்களூர்ல ஜேபி நகர்ல பிரெயினோ பிரெயின் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. பெங்களூர்ல ஒரு 40க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்கு. ஸோ உங்க வீடு எங்க இருக்கோ அது பக்கத்துல எங்க சென்டர் இருக்குன்னு சொல்லி நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கால் பண்ணி கேளுங்க. பெங்களூர் இருக்கிற பிரெயினோ பிரெயின் ஆஃபீஸோட கான்டாக்ட் பர்சனோட நம்பர் கொடுப்பாங்க, நீங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் உங்க குழந்தைக்கே ஒரு மிகப்பெரிய குவெஸ்ட் வந்துடும், ஒரு தேடல் வந்துடும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு. எவ்வளவு அற்புதமான விஷயம் அது. நான் சும்மா ஸ்கூலுக்கு போனா சும்மா வீட்டுக்கு வந்தேன்றது இல்லாம எதை நோக்கி போறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை குழந்தைங்க கிட்ட ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நிச்சயமாக குழந்தைகளாவே அவங்க பார்த்து டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக. ஒரு நேர்ல இருந்து லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சந்திரன், சென்னையில இருந்து கால் பண்றீங்க. அருள் சுப்பிரமணியம் சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சந்திரன், என்ன கேள்வி கேக்குறீங்க? மேடம், என் பையன் 10th ஃபெயில் ஆயிட்டான். சரிங்க. அவனுக்கு வந்து படிப்புலே இன்ட்ரெஸ்டே இல்லாத இருக்கிறான். அவன் இதனால எனக்கு மறந்து போகுது, எல்லாமே மறந்து போகுது அப்படின்ற மாதிரி படிக்கவே மாட்டேன்றான் மேடம். ஓகே, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறீங்க? என்ன மேடம், இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறீங்க அதானே? உங்களுக்கு அருள் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு, அவர் உங்களுக்கு தேவையான பதில் தருவாரு. கண்டிப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதாவது இப்போ எல்லா குழந்தைகிட்டையும் மிகப்பெரிய ஒரு திறமை இருக்குது. அஃப்கோர்ஸ் 10th படிக்கல அப்படின்றது ஒரு கண்டிப்பாக நம்ம பெற்றோராக வந்து நம்ம யோசிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம கொடுத்துடணும். அவருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. அந்த விழிப்புணர்ச்சியை கொடுத்துட்டு அப்போ அவர் என்ன 10th ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிருக்காங்க. ஸோ அதனால அந்த விழிப்புணர்ச்சியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா அதுக்கப்புறம் இன்னும் பொறுப்பை உணர்ந்து இன்னும் சிறப்பா செயல்படுவார். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், நாட்டம் இல்லாததுனால அவர் படிக்கலையா, இல்ல படிப்பதற்குரிய திறன்கள் இல்லையா? ஆனா திறன்கள் இருக்கு, எல்லா குழந்தைகிட்டையும் திறமை இருக்குது. அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம திறமை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அந்த திறமையை அவங்க வந்து பயன்படுத்தாம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாட்டம் அங்க இல்லாததுனால என்கிட்ட திறமை இருக்கும், ஆனா நான் அதை பயன்படுத்தாம விட்டுருவேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் ஏற்கனவே பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டிவேட் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, உற்சாகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய டானிக் ஒன்றுமே கிடையாது. ஸோ 10th வரைக்கும் அப்படி எப்படி வேணா இருந்திருக்கலாம். 11th இருந்து லைன்ல இருக்கீங்களா சார்? இல்ல, லைன் கட் ஆயிடுச்சு. 11th இருந்து உங்க குழந்தைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவராக நீங்க மாற்ற முடியும். ஏன்னா பிரெயினோ பிரெயின் வந்து 9th வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ 10th மேல இல்ல அந்த வயசுக்கு மேல அப்படின்னா பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் எல்லாம் அவங்க ஜாயின் பண்ண முடியாது. பட் வி ஹேவ் சம்திங் கால்ட் NLP ட்ரைனிங். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்ஸை கால் பண்ணி NLP எப்படி கற்றுக்க முடியும்
அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம். NLP எப்படி கத்துக்கலாம்னு திரையில தெரியுற நம்பர்ஸ் கால் பண்ணி அவங்க கேட்டாங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. நிச்சயமாக. நன்றி சந்திரன். மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து தொலைக்காட்சியை நீங்க பாருங்க. நம்ம தொடர்ந்து NLP பத்தியும் பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் வழங்கும் குயில் தோப்பு. மோகன் ஸ்ரீனிவாஸ் வந்து சிறப்பா பாடிருக்காங்க அப்படி நீங்க நினைச்சீங்க. KT ஸ்பேஸ் MOSN அப்படி நீங்க டைப் பண்ணி 928210 5555 என்ற எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிய செய்யலாம். அக்ஷயா சிறப்பா பாடிருக்காங்க. உங்களுடைய ஓட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா KT ஸ்பேஸ் AKYA அப்படி டைப் பண்ணி 928210 5555 என்ற எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிய செய்யலாம். ஸ்வாதி வந்து சிறப்பா பாடி இருக்காங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா KT ஸ்பேஸ் SWAI அப்படி நீங்க டைப் பண்ணி 928210 5555 எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க பதிய செய்யுங்க. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. கல்வியும் கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமியிலிருந்து தொழில்நுட்ப இயக்குனர் திரு அருள் சுப்பிரமணியம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. எந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எப்படி அவங்க தனித்திறமைகளை கொண்டு வரலாங்கிறத பத்தி தான் பேசிருக்கோம். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாங்கிறத பத்தியும் பேசிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் அவர்கிட்ட. சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம பேசலாம். வணக்கம் அமிர்தா. அமிர்தா வணக்கம். வணக்கம் அமிர்தா. அருள் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். நாங்க வந்து மாதவரத்துக்கு பேசுறோம் சார். 6 வந்துட்டான். குழந்தை வந்து பையன் ஹேண்ட் ரைட்டிங்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க மிஸ்ஸுங்க. ஆனா அந்த நாலேஜ் படிக்கிற நாலேஜ் வரல சார் அவனுக்கு. என்ன வயசு ஆகுதுங்க குழந்தைக்கு? அவனுக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரிங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆனா நாலேஜ் படிக்கிறதுக்கு அந்த திறமை பத்தல சார். பொண்ணு நல்லா படிக்கிறா. சரிங்க. பொண்ணு பத்தி பிரச்சனை இல்ல. பையன் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்டே இல்ல சார். படிப்பு அந்த படிக்கணும், அந்த எழுத்து நான் சொன்னாலும் படிக்க மாட்டான். சோ முதல்ல எழுத்து பார்த்தாலே அது என்னன்னு புரியல. ஃபர்ஸ்ட் யார் பெரியவங்க? பொண்ணு பெருசா பையன் பெருசுங்களா? யாருமா முதல் குழந்தை? பொண்ணு வந்து 9th படிக்கிறா சார். சரி சரிங்க, ஓகேங்க. சோ அது நீங்க மாதவரம்ல பிரைனோ பிரைன் பயிற்சி மையம் இருக்கு. சோ நீங்க உங்க குழந்தைய மாதவரம் பிரைனோ பிரைன் பயிற்சி மையத்துல சேர்த்து விடுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திறமை இல்ல, அப்படி ரொம்ப கஷ்டப்படுறான் படிக்கிறதுக்கு, இது எல்லாமே மாறிடும். பிரைனோ பிரைன்ல சேர்ந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்ககிட்ட ஒரு குழந்தைகிட்ட நல்ல மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். இந்த கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஒரு முறை படிச்சாவே மனசுல தங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 முறை படிச்சாவே, ஒரு 10 முறை படிச்சா எவ்வளவு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கிளாஸ்ல டீச்சர் சொல்லி கொடுக்கும் போதே சிறப்பா உள்வாங்கிக்க முடியும். படிச்ச விஷயத்தை நினைவில் நிறுத்தி கொள்ள முடியும். அதனால பிரைனோ பிரைன் கோர்ஸ் படிக்கிறதுனால குழந்தைங்களுடைய கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர், நினைவாற்றல், லிசனிங் ஸ்கில்ஸ், கேட்கும் திறன், கற்கும் திறன், லேர்னிங் அபிலிட்டி, இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 40 மார்க் வாங்கிட்டு இருந்த குழந்தை ஈஸியா 70 மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. 70 மார்க் வாங்குறவங்க 80 வாங்குவாங்க. அப்படியே படிப்படியா நல்ல மார்க், ஃபுல் மார்க்ஸ் எவ்வளோ அது வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு பிரைனோ பிரைன்ல ஒரு 2 லட்சம் குழந்தைகள் இந்தியா முழுக்க படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப, நீங்க கேட்டீங்க இல்லையா, கேரண்டியா நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு, எவ்ரி சைல்ட் ஹூ கம்ஸ் இன் டு பிரைனோ பிரைன் வில் see a drastic change. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் எல்லா குழந்தைங்களும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தினமும் வீட்டில் 15 நிமிஷம் அந்த குழந்தை பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு பயிற்சி செய்யணும். அந்த ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதை ஒரு 15 நிமிஷம் அவங்க வீட்டில் பண்ணாங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இப்போ 4th தான் படிக்கிறாங்க, நல்ல டைம்ல வந்திருக்கீங்க. அதனால இமீடியட்டா நீங்க பிரைனோ பிரைன் பயிற்சி மையத்துல சேர்த்து விடுங்கம்மா. நன்றி அமிர்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கால்ஸாக வந்துட்டு இருக்கு. எல்லா கால்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை சரியா படிக்கல. இது ஒரு குற்றச்சாட்டு மாதிரியே நமக்கு தோணுது. ஒரு
ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் நம்ம வந்து உந்துதல் பண்ணி சொன்னோம்னா அதை கேட்கறவங்களுக்கு வந்து அது நிஜமாவே ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தான் தோணும். இப்போ அது மாதிரி தான் இப்போ உங்களுக்குமே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து உங்ககிட்ட வந்த மாதிரி இருக்கு, படிக்கல. ஆனா நீங்க ஒருத்தர்கிட்டயுமே வந்து குழந்தை படிக்க மாட்டாங்க அவங்க அப்படிதாங்கிற வார்த்தையை சொல்லல. உங்களால முடியும், அந்த குழந்தையால முடியும் நீங்க மனசு வச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு உந்துதலை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குற பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்றோம். குழந்தைகளை மீறி அவங்க ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க இல்லையா, அந்த அடல்ட் ஸ்டேஜ்ல நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை வச்சிருக்கீங்க சார்? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் 3 விஷயங்கள் கொடுக்குறோம். ஒன்று வந்து பிரெயின் ஸ்கில்ஸ், லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் பயன்படுத்தி எப்படி வந்து கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம். ரெண்டாவது விஷயம் லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான திறன்கள். வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான திறன்கள் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், அப்புறம் லீடர்ஷிப் ஸ்கில், தலைமை பண்புகள், அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரியான ஒரு குழந்தையை முழு மனிதனாக எப்படி அவன் பயமற்று இருக்கிறது, எந்த ஒரு பாசிட்டிவான தேடல் அந்த குழந்தைகிட்ட இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து லைஃப் ஸ்கில்ஸில் கொடுக்குறோம். மூன்றாவதாக NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த NLP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய மொழியையும் நம்ம ஆளுமைக்குள்ள கொண்டு வர ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய திங்கிங் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் தி அன்கான்ஷியஸ். நான் எப்படி சிந்திக்கிறேன்றது எனக்கு தெரியாது, நான் பேசுகிற மொழியும் நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியாது, என்னோட அன்கான்ஷியஸில் நடக்குது. இதை வந்து கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோட வாழ முடியும். ஸோ பிரெயினில் குழந்தைங்களுக்கு இந்த NLP சொல்லிக் கொடுக்குறோம். இது இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து NLP-யை பிரெயின் வந்து பல ரூபங்களில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எல்லா குழந்தைங்க, அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கும் NLP சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அனிதா, சென்னையில இருந்து கால் பண்றீங்க. அருள் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அனிதா வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். 9th படிக்கிறான் சார் எங்க பையன். சொல்லுங்க மேடம். அனிதா உங்க டிவி வால்யூமா ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுனீங்கன்னா தான் சார் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியும். 9th படிக்கிறான் சார் பையன். 9th படிக்கிறான் சார் பையன். சரிங்க, சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. ஹலோ, 9th படிக்கிறான் சார் பையன். ஆனா வந்து படிக்கிற கான்செப்ட் வர மாட்டேங்குது. எல்லா சப்ஜெக்ட்லயும் இது பண்றான், ஃபெயில் ஆகுறான். ஆனா வீட்டுல நல்லா உட்காந்து எழுதுறான், சொல்றான், எல்லாமே பண்றான். ஆனா எக்ஸாம் டைம்ல மட்டும் அவன் என்ன பண்றான், எக்ஸாம் பேப்பர்ல எதையோ ஒண்ணு எழுதிட்டு வரான். அது எதுக்காக அது மாதிரி பண்றான்னு எங்கெல்லாம் புரிய முடியல. நாங்க வைக்கிறது எங்க வீட்டுல கரெக்டா எழுதுறான். ஆனா படி இறங்குவானே மறந்துடுறானா இல்ல என்ன பண்றான்றது எனக்கு தெரியுது இல்ல. கிளாஸ் ஒர்க் நோட்டை பாத்தீங்கன்னா நல்லா எழுதிருப்பான். நான் கொடுக்குற கொஸ்டின் ஆன்சர் இங்க கிளீனா வீட்டுல எழுதுவான். அந்த அந்த ஆன்சரே வந்து எக்ஸாம் டைம்ல எழுத மாட்டான் சார். சரிம்மா, அதான் சார் எங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் சார் கேக்குறது. இத அவர்கிட்ட கேட்டு பாத்தீங்களா, என்ன காரணம் சொன்னாரு அவரு? இன்னும் சொல்லவே இல்லை சார் அவரு. ஃபோன் வைங்க சார். சரிங்க, நீங்க அதாவது குழந்தை அவர்கிட்ட யார் வந்து சுமூகமா பேச முடியுமோ, யார் வந்து அவர்கிட்ட, ஏன்னா வீட்டுல நல்லா படிக்கிறாரு, எல்லாத்தையும் கரெக்டா எழுதிடுறாரு, கிளாஸ் ஒர்க்ல வந்து அருமையா இருக்கு, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறாரு, எக்ஸாம் ஹால்ல போனா ஏதோ ஒன்னு எழுதிட்டு வந்துடுறாரு அப்படின்னா இது என்ன காரணம் இதுக்கு அப்படின்றது, இது அவர் திட்ட வேண்டியதில்லை. திட்டினா பேசவே மாட்டாங்க குழந்தைங்க, நீங்க திட்டினா பேசவே மாட்டாங்க. ஆனா என்ன காரணம் அப்படின்னு நீங்க குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பயம் இல்லை அப்படின்னா என்ன காரணம்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் படிச்சதை மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரா, இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறது இல்லை, நீங்க கேட்கும் போது படிக்கிறாரா, படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா, இல்ல அவரு ஒரு விருப்பம் இல்லை, இல்ல நல்லா படிச்சுட்டா எதுக்கு பிரச்சனை, அப்புறம் அம்மா திருப்பி அடுத்த முறை நிறைய இதே மார்க் வாங்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 விளையாட்டுத்தனம் நிறைய இருக்கா, அந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வீடு பக்கத்துல பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையம் எங்க இருக்குன்னு கேட்டு அதுல சேர்த்து விடுங்க. அதுல குழந்தைய சேர்த்து விட்டாங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் பார்க்க முடியும். நிச்சயமாக. நன்றி அனிதா. நான் ஒரு முறை இப்ப பிரெயினோ பிரெயின் கிட்ஸ் அகாடமியோட நம்பரை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா நேர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல எங்கெல்லாம் பிரெயினோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 9380076555 9677071444 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம NLP பத்தி பேசிட்டு இருக்கோம், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குழந்தைகளுக்கும்
நீங்க பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. குழந்தைகள் அல்லாத அடுத்த பருவம் போகின்றவர்களுக்கும் அதுக்கும் மேல ஒரு படி போயிட்டு வேலைக்கு போகிறவர்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு. அதை நீங்க சொல்ற தலைமை பண்பா இருக்கட்டும், மேடை பேச்சா இருக்கட்டும், ஒருவர் நல்லா சூப்பரா படிச்சிருப்பாரு, நல்லா பெரிய மார்க்லாம் வாங்கியிருப்பாரு, நல்ல சூப்பர் பிரில்லியண்டா இருப்பாரு. ஆனா அவரால் ஒரு வேலைக்கு போன இடத்துல ஒரு மேடையில ஏறி நின்று கண்டினியூஸா ஒரு 5 minutes பேச முடியாது. எங்க நம்ம பேசினா ப்ராப்ளம் ஆயிடுமோ, நமக்கு பேச வராதுன்னு நினைச்சிட்டு அது ஒரு பெரிய தடங்களா இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு லாங்குவேஜ் பிரச்சனைன்னு இருக்கும். தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆனா சூப்பரா படிப்பாங்க. அந்த நேரத்துல வந்து இங்கிலீஷை வந்து நல்லா மனப்பாடம்லாம் பண்ணி அதர் லாங்குவேஜை படிச்சு கடிச்சு ஒப்பேத்தி வந்துருவாங்க. அவங்களுக்கு வெளியில போனா அதுவே ஒரு ஷேமா இருக்கும், நம்மளால பேச முடியாது அப்படிலாம் தோணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நீங்க எப்படி அவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? எந்தெந்த வயசுக்குலாம் இருக்கு, கொஞ்சம் அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன். நான் மறுபடியும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி நம்பரை சொல்லிட்டேன்னா ஈஸியா இருக்கணும். 9380076555 9677071555 சாரி, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. அது மட்டும் இல்லாம சென்னையில ஆகட்டும், மற்ற சென்னையை தவிர தமிழ்நாடு தவிர வேற எங்கெல்லாம் இருக்குங்கிறத தவிர அந்த உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அவங்க தருவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க வந்து இதுவும் எடுத்துக்கலாம், பிரான்ச்சைஸும் எடுத்து நீங்களே வந்து இது பண்ணலாம். ஒரு டீச்சர் ட்ரைனிங்க்கு எல்லாத்துக்குமே இதுக்கு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. அதான் இப்போ என்ன, இப்போ NLP அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய மொழியையும் நம்ம ஆளுமைக்குள்ளே கொண்டு வந்தோன்னா எதையுமே சிறப்பாக செய்ய முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து NLP கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஒரு அம்மாவுக்கு வந்து NLP கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரண்டிங்கில் NLPயை பயன்படுத்த முடியும். குழந்தைகிட்ட எப்படி பேசணும், இந்த குழந்தை எந்த மாதிரி தன்மை, இன்னொரு குழந்தை எந்த மாதிரி தன்மை, இவர்கிட்ட எப்படி பேசினா இவர் மோட்டிவேட் ஆவார், இவங்க கிட்ட எப்படி பேசினா அவங்க மோட்டிவேட் ஆவாங்க, எப்படி அவங்கள இன்ஸ்பயர் பண்ண முடியும், எப்படி ஒரு குறையை சுட்டி காட்டுறதா இருந்தால் கூட அதை எப்படி சுட்டி காட்டணும், அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு NLP தெரிஞ்சா அந்த மாதிரி அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா குழந்தையை உருவாக்க முடியும். ஒரு பிசினஸ் மேனுக்கு NLP தெரிஞ்சது. தொடர்ந்து பேசலாம் சார், நேரு லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹேமலதா. ஹேமலதா வணக்கம். ஹேமலதா நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து அருள் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு, நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். My son name is Trivikram. He is 6.5 years old and he is not mingling with others. And he in studies and knowledge wise he is very good, extraordinary. By 3 years itself, he identified all the countries. He will do puzzles, all kind of things. He's so smart, except he won't mingle with those friends. Can you suggest how he has to go out? And I used to go with him and play with him. Then only he will play. Otherwise, he will be back to home. Okay, he's not at all talking to his age group friends. Okay, I think you should take him to a Braino Brain center because he'll have 15 children in the same age group whom he'll meet on a daily basis. Every week, every Sunday, your child will be part of a group of 15 children of the same age group. So the advantage is there'll be lots of laughter, there'll be lots of fun, there'll be lots of healthy competition, and he'll be learning a new tool called Abacus, the Braino Brain program. Then in Braino Brain we have lots of kids friendly activities. For example, there is a spelling test, there is a puzzle, there is singing, there is dancing for that age group. So the teacher will definitely make sure that your child blossoms, he opens up and he becomes free flowing with all the children. So all that you have to do is, because what happens is you can't force the child now. He is 6.5 years and if you say go and talk to the neighbor, go and talk to this, he would have done that if he likes it. For some reason, prevailing conditions, situations, he has not done that. Now all that you can do is, don't tell him anything. Don't tell him. Hereafter, don't talk about it to him. Because the more you keep talking about any child's complaints or any child's weakness, it becomes a permanent thing. So I will also start believing. First, அம்மாக்கு தெரியும் குழந்தை வந்துட்டு இப்படி மற்றவங்க கூட பேசுறது இல்லைன்னு. அப்பாவுக்கு தெரியும். அந்த குழந்தைகிட்ட திருப்பி சொல்லுவாங்க, என்னது உன் வயசுக்காரங்கிட்ட நீ பேசவே மாட்டேன்ற, உன் வயசுக்காரங்கிட்ட பேசவே மாட்டேன்ற. சொல்ல என்ன ஆகுனா, ஆமா என் வயசுக்காரங்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு குழந்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேச வைக்கிறது கஷ்டம். அதனால அதை பத்தி நம்ம பேச வைக்கவே வேண்டாம், என்கரேஜ் மட்டும் பண்ணுங்க. பிரெயினோ பிரெயின்ல சேர்த்து விடுங்க. யூ வில் டெஃபினெட்லி see a drastic change.
நன்றி ஹேமலதா. இப்போ முதல் நேயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேயர் வந்து கால் பண்ணினாங்க, எல்லாருமே படிக்கல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள், பொதுவான விஷயங்கள், குழந்தைகளுக்கே ஏற்படுற விஷயங்களை சொன்னாங்க. இந்த மாதிரி நல்லா சூப்பரா படிக்கிறான், எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கான், ஆனா அவன் ஒத்த வயசு பசங்க கூட பேச மாட்டேங்கிறா, வீட்டுக்கு யார் இருந்தாலும் அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறா, மிங்கிள் ஆக மாட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்றதா ரொம்ப ஒரு அரிதான விஷயம் நினைக்கிறேன். படிக்கல அப்படின்னா படிக்க வச்சிடலாம், ஸ்கில்ஸ் இருந்துன்னா அதை வெளிக்கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி, அது நம்ம NLP பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், அதுக்கு ஈக்குவலா வந்து அவங்களும் கால் பண்ணிருக்காங்க. அரிதான விஷயம் கிடையாது. குழந்தைகள் வந்து நீங்க எப்படி வேணா அவர்களை உருவாக்கலாம். ஸோ குழந்தைங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்றது அப்பா அம்மாவுக்கு தெரியணும். ஸோ அங்கதான் வந்து NLPன்ற விஷயம் சொன்னேன். NLP ட்ரைனிங் வந்து பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். அவங்க அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் புரிய வரும். அது ஒரு விஷயம். அடுத்தது பிரெயினோ பிரெயின் சேர்ந்துட்டாவே இது எல்லாமே அந்த பேரண்ட்ஸ்க்கு பிரெயினோ பிரெயின் பல ரூபங்கள்ல கொடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அவங்க ஊர்ல பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தை துவக்கணும்னா கண்டிப்பாக முன் வாருங்கள். ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறது. ஒரு கைப்பிடித்து அந்த குழந்தையை அழைத்து செல்வதற்கு ஒரு நிறுவனம் ஒரு கோர்ஸ், ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அதுதான் பிரெயினோ பிரெயின் சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனால பிரெயினோ பிரெயின் இஸ் வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எங்க ஊர்ல நான் பிரெயினோ பிரெயினை பயிற்சி மையத்தை துவங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக துவங்கலாம். இந்த கீழே இருக்கிற எண்களை தொடர்பு கொண்டா அவங்க ஊர்ல எப்படி பிரெயினோ பிரெயின் ஒரு பார்ட் டைமா, ஒரு லேடி வந்து ஏன்னா 10 to 5 ஜாப் போக முடியாது, அவங்களுக்கு வந்து பிஸியா இருக்கு, ஃபேமிலியும் பார்க்கணும் அப்படின்னா பிரெயினோ பிரெயின் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமாக சார். நம்ம இனி வரும் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில வந்து இந்த டீச்சர்ஸ் எப்படி வந்து பிரான்ச்சைஸ் எடுக்கிறதுங்க பத்தி பேசலாம். இப்ப வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷார்ட் பீரியட் தான் இருக்கு, மிக குறைய நிகழ்ச்சி நிறைவு தருவாயில நம்ம இருக்கும். அந்த லிங்கஸ்டிக் ப்ரோக்ராம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நியூரல். அதுல வந்து எந்த மாதிரியான பேட்சஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். ஸோ NLPல அது வந்து ஒரு 2 days ட்ரைனிங் இருக்கு. ஸோ NLPல வந்து ஒரு 2 days ட்ரைனிங் இருக்கு. ஸோ அது சென்னையில் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, பல இடங்கள்ல நடத்துறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மொபைல் நம்பரை கால் பண்ணி கேட்டாவே அவங்க சொல்லுவாங்க. அவங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணி சாட்டர்டே சண்டே தான், பொதுவாக வீக்கெண்டு தான் அந்த ட்ரைனிங் நடக்கும், அவங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகே சார், தொடர்ந்து மறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில நீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய அறிவுரை வழங்கினீங்க, எங்க மாதிரிலாம் பிரான்ச்சைஸ் எடுக்கலாங்கிறத பத்தியும் கொஞ்சம் பேசுனீங்க, லிங்கஸ்டிக் ப்ரோக்ராம் பத்தியும் பேசணும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி சார். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.